ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா, அல்பாபெட் நம்ம எப்படி ட்ராக் பண்ணணும். சேம் நம்ம நம்பர் ட்ராக் பண்ற மாதிரி, அதாவது எந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணாம நம்ம எப்படி ட்ராக் பண்ணணும். இதை எப்படி செட் பண்ணணும்னு சொல்றேன். என்ன பண்ணுங்க, இந்த ஃபைல் ஆப்ஷனை ஒரு கிளிக் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி A to Z வர ஒன் டைம் டெக்ஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபைல கிளிக் பண்ண உடனே லாஸ்டா ஆப்ஷன் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். இந்த டெக்ஸ்ட ஒரு கிளிக் பண்ணுங்க. இந்த டெக்ஸ்ட கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இந்த பாக்ஸ்ல அட்வான்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த அட்வான்ஸா ஒரு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ரைட் சைட்ல ஒரு ஸ்க்ரோல் பண்ணுங்க. அதுல ஜெனரல் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். இந்த இருக்கு பாருங்க. இந்த ஹெட்டிங்ல லாஸ்டா இருக்கு பாருங்க, எடிட் கஸ்டம் லிஸ்ட்னு. இந்த லிஸ்ட ஒரு கிளிக் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி இங்க டெக்ஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறதால இதை டெலீட் பண்ணிக்கிறேன். இப்ப பாருங்க, இப்படிதான் இருக்கும். இதுல என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த ஒரு ஆரோ இருக்கா, இந்த ஆரோவை ஒரு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்க டெக்ஸ்ட் பண்ணி வச்சிருக்க ஏல இருந்து இசட் வர செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அகைன் இந்த ஆரோவை ஒரு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இன்புட்ட ஒரு கிளிக் பண்ணிடுங்க. நீங்க இப்படி கிளிக் பண்ணதும் நீங்க டெக்ஸ்ட் பண்ண அந்த ஏபிசிடி எல்லாமே இப்படி ரோ வைஸா ஆட்டோமேட்டிக்கா இங்க நமக்கு காட்டும். அதுக்கப்புறமா இந்த ஆட கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இவ்வளவுதான். இப்ப நீங்க லாஸ்டா ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதுல ஒரு ஓகே மட்டும் கொடுத்துருங்க. இப்ப இங்க ஏ கொடுத்துட்டு ட்ராக் பண்ணி பாருங்க, நமக்கு பர்ஃபெக்டா வரும். அப்படியே ரோ வைஸா ட்ராக் பண்ணி பாருங்க, இப்பவும் பர்ஃபெக்டா வரும். இன்கேஸ் நீங்க ஸ்மால் லெட்டர் கொடுத்தீங்கன்னா கூட பர்ஃபெக்டா பாத்துக்கலாம். இத ஒரு டைம் மட்டும் நம்ம இந்த A to Z டெக்ஸ்ட் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா, செட் பண்றதுக்காக. இந்த A to Z டெக்ஸ்ட் பண்ணும்போது இந்த கேர் இதெல்லாம் யூஸ் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணாதீங்க. இது வித்தவுட் ஃபார்முலா அல்பாபெட்டிக் நம்ம ட்ராக் பண்றோம், ஃபார்முலா இல்லாம. இல்ல நான் ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் ட்ராக் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நான் ஷார்ட்ஸ் அப்டேட் பண்ணிருப்பேன். அது பாருங்க. இன்னொரு ஒர்க் ஷீட் எடுத்து நீங்க அதுல கூட டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் எங்க கொடுக்குறேன், இப்ப ட்ராக் பண்ணி பாருங்க. நியூ ஒர்க் புக் எதுலனாலும் டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஒன் டைம் மட்டும் நீங்க A to Z வர கொடுத்து டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா போதும். இவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது A to Z வரதான் நம்ம செட் பண்ணணும்னு கிடையாது. இந்த A to Z முடிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, இப்படி ஸ்டார்ட் ஆகும். ஏல இருந்து லாஸ்ட் Z வர நமக்கு முடியும். இப்படி வேணும் அப்படின்னா நீங்க குரோம்ல போய் இந்த டெக்ஸ்ட டெக்ஸ்ட் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணி நான் எப்படி ஃபைல் ஆப்ஷன்ல செட் பண்ணணும் அதே மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.